மாண்பு உறுப்பினர் இரா செந்தில் செல்வன். மாண்பு உறுப்பினர் இரா செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம். அறிவுலகத்தின் திறவுகோல் சாக்ரட்டிஸ், சமன்மை, சமத்துவம், சமநீதியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே யாத்து தந்த அண்ணல் அம்பேத்கர், மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற பகுத்தறிவு கொள்கைகளை எம் நெஞ்சிலே பதியம் போட்ட தொண்டு செய்து பழுத்த பழம் தந்தை பெரியார், தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா, ஒற்றையடி பாதையென வகுடெடுத்து ஒளிர்கின்ற முழுநிலவை தலையில் சூடி வெற்றி மகள் வருகிறால் அண்ணன் இல்லா வெற்றிடத்தை நிரப்புவதற்கு என்று அரசவை கவிஞரின் கவிதை வரிகளாலே அலங்கரிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்னை பெற்றெடுத்து அகரம் கற்பித்து தாயாய், தந்தையாய், குருவாய் எனக்கு வாய்த்திட்ட என் பெற்றோர்கள் ஆசிரியர் பழனி ராஜாங்கம், ஆசிரியை சுகந்த புஷ்பம் ஆகியோரை வணங்கி மகிழ்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க பல நூறு விழுமியங்களை தன்னகத்தே கொண்டு சரித்திரத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்திருக்கிற சீர்மிகு சீர்காழியிலிருந்து இந்த அவைக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எளியவன், என் தோள்களிலே பட்டாடைகள், பயனாடைகளை போர்த்தி, மலர் மாலைகளை என் கழுத்திலே சூட்டி, பட்டாசுகளை வெடித்து ஆரவாரப்படுத்திய தோழர்கள், சுட்டரிக்கும் வெயிலிலே வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த கொள்கை உறவுகள், ஊனின்றி உறக்கமின்றி தேர்தல் பணியாற்றிய நட்புகள், நெற்றியிலே வெற்றி திலகமிட்ட சகோதரிகள், ஆரத்தி எடுத்து வாழ்த்திய பெற்றெடுத்த தாய்மார்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சி தோழர்கள் என 71,440 வாக்குகளை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் பொதுமக்கள் இருக்கும் திசை நோக்கி தொழுது என் உரையை துவங்குகிறேன். என்னுடைய முதற் பேச்சை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்களால் அறிவிக்கப்பட்டு 1967 நாடாளுமன்றத்திற்கு சென்று, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு 71 நாடாளுமன்றத்திற்கு சென்று 77 இதே சட்டமன்றத்திற்கு வருகை தந்து செயலாற்றிய காலம் சென்ற சுப்பிரவேலு அவர்களும் நானும் ஒரே குடும்பத்து உறுப்பினர்கள் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டால் ஈர்க்கப்பட்டு அரசியல் உலகத்திற்கு 1980களில் அடியெடுத்து வந்தவன் நான். 94 முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில், இந்திய நீதிமன்றங்களில், தீர்ப்பாயங்களில் வழக்கறிஞராக குரல் எழுப்பி வந்தேன். சட்டம் சார்ந்த, தேர்தல் ஆணையம் சார்ந்த பணிகளில் என்னை ஈடுபடுத்தி சட்டத்துறை, தேர்தல் பணி, ஒழுங்கு நடவடிக்கை, அரசியல் ஆய்வு மையம், தணிக்கை குழு என்ற நிலைகளில் இருந்த என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வாய்ப்பு வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, துரை வைகோ, ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் சார் அவர்களுக்கு என் நன்றிகள். தேர்தலிலே நான் வெற்றி பெற்று இந்த அவைக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த இனிய நாளில், ஆம், என் வாழ்நாளில் கிடைத்திராத பாக்கியம் பெற்ற அந்த இனிய நாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகுடம் தெரித்து திராவிட மாடல் அரசை நிறுவி ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், மாணவ மாணவிகள் நலன் காத்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனித புனிதர் சீர்காழி நகர வீதிகளில் 1.5 மணி நேரம் நடந்து சாலையோரத்து வியாபாரிகள், சாமானிய மக்கள், பேருந்துகளிலே பயணித்தவர்கள், உழவர் சந்தை வியாபாரிகள், விவசாயிகள் என பள்ளி கல்லூரி சென்ற மாணவர்கள் என பொதுமக்கள் அனைவரிடத்திலும் வாக்கு சேகரித்த நாள் என் வெற்றிக்கான விதை விதைக்கப்பட்ட நாள். அப்படிப்பட்ட பொழுதை எனக்காக செலவிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், என்னை வழிநடத்தும் நெஞ்சுரமிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். உழவுகின்ற சரித்திரமாக உள்ளங்கையில் இளைஞர்களின் ஆயுள் ரேகை கொண்டிருக்கும் எங்களின் எதிர்க்கட்சி தலைவர், விட்டில் பூச்சிகளால் விடிகளை தரும் சூரியனை நெருங்க முடியாது என்பதை சென்னை முதல் செங்கிப்பட்டி வரை நிரூபித்து காட்டிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வெற்றிக்காக சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு அகவை 92 நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்த ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியாரின் பெரும் சீடர், மூத்த பகுத்தறிவாளர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும்,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வாஞ்சமிக்க தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும், மே 17 இயக்கத்தினுடைய நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் என் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அலைகள் தாளாட்டும் சீர்காழி தொகுதியினுடைய கடற்கரை பகுதிகளில் 2 நாட்கள் நடந்தே சென்று வாக்கு சேகரித்த தமிழர் வாழ்வியலை தூக்கி பிடிக்கும் முதன்மை பெருமாட்டி அன்பு சகோதரி எங்கள் மண்ணினுடைய சீதக்காதி அக்கா திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சியினுடைய கொறடா துணை கொறடா மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், என் அருமை நண்பர் வழக்கறிஞர் முரளி, என் அருமை சகோதரர் நன்மதி செல்வன், என்னுடைய சகோதரிகள் முத்தமிழ் செல்வி, குணச்செல்வி, தணிகை செல்வி, எனது துணைவியார் ரமாமணி ஆகிய உள்ளிட்ட என் குடும்பத்தாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சித்தாந்தம் என்பதும் விசுவாசம் என்பதும் அதிகாரம் கிட்டும் வரை மேற்கொள்ளும் பயணமல்ல. நெருக்கடிகளை சந்தித்த பிறகும் நிர்பந்தங்களை எதிர்கொண்ட பிறகும் நிலைநாட்டப்படுவதுதான் விசுவாசம், சித்தாந்தம். அதுதான் தமிழரின் வாழ்வியல். ஒரு சிறைச்சாலை ஒரு சித்தாந்தத்தை சிதைக்க முடியாது என்பதை அடிமை துளையை உடைத்தெறிந்த ஆப்ரஹாம் லிங்கனின் சமரசமற்ற வாழ்வும், நெல்சன் மண்டேலாவின் மன உறுதியும், சாக்ரட்டிஸின் கொள்கை திடமும், தேசப்பிதாவின் வாழ்க்கையும் இந்த உலகிற்கு கற்பித்து தந்திருக்கிறது. நம் சங்க இலக்கியங்கள் கூறுகிற வாழ்க்கை நெறியாகவும் இதுதான் இருக்கிறது. இளவரசர் உல்லாசமாக தேரோட்டி வருகிறார். பயமறியாத பச்சிலம் கன்று சாலையிலே துள்ளி ஓடுகிறது. தேர்காலிலே சிக்கி மரணம் சம்பவிக்கிறது. அந்த புறத்திலே மன்னவன் ஆராய்ச்சி மணியை அசைத்தது தாய்ப்பசு. நீதிமன்றம் கூடியது. ஒரு புறத்திலே குற்றவாளி கூண்டில் இளவரசன், மறுபுறத்திலே நீதி கேட்டு கண்ணீரோடு பசு. இது நீதிதான் உயர்ந்தது என்று தீர்ப்பளித்தார் மன்னர். அந்த சோழ மன்னனுடைய நீதி பரிபாலன பெருமையை உடையது நம் தமிழரின் வாழ்வு. வியப்பு அது மட்டுமல்ல, ஒரு புறா ஒன்று குறுநடை போட்டு நடந்து கொண்டிருந்தது. கொடிய பருந்து ஒன்று அந்த புறாவை இரையாக்கி கொள்ள துடித்தது. புறா தப்பித்து போய் சிபியரசன் அரசவைக்குள்ளே புகுந்து கொண்டது. புறாவை கையில் எடுத்து வெளியில் வந்து பறக்கவிட பார்த்தார். புறாவுக்காக கூரிய நகமுடைய பருந்து, கொத்தி கிழிக்கும் அழகுடைய பருந்து வானத்திலே வட்டமிடுவதை கண்டார். புறாவை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார் சிபி. அடைக்கலமாக வந்த புறாவை ஆற்றுப்படுத்தி அரவணைத்து அன்பு செலுத்தி காப்பாற்றிய மன்னன் சிபி சக்கரவர்த்தி. அந்த சிபியினுடைய இலகிய மனதின் பெருமையை உடையது நம் தமிழர் வாழ்வு. மனிதனை உயர்த்துவது பதவிகள் அல்ல, மனிதனின் பண்புகள் தான். பண்புதான் மனிதனுக்கு பதவிக்கு மதிப்பு தருகிறது. பதவி நம்மை சுற்றி இருக்கும் கூட்டத்தை உருவாக்கலாம், ஆனால் பண்புதான் நம்மை ஒருபோது விட்டு பிரியாத மனிதர்களை உருவாக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலே ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையும் தாக்கலாகி இருக்கிறது. மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 57 மானிய கோரிக்கைகளை 15 நாட்களில் அவசர அவசரமாக விவாதிக்கிறோம். மக்களாட்சி என்பது விவாதம் செய்வது. டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன். விரிவான விவாதம் வேண்டும். அவர் டிமாண்ட் இஸ் டீடைல்டு டெலிபரேஷன். அரசின் திட்டங்களை திட்டவட்டமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. ஏட்டு சுரைக்காய் கறிக்காவாது என்பார்களே, அதை போலத்தான் ஆளுநர் உரையும் பட்ஜெட் உரையும் அரசின் கொள்கை குறிப்பும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அலுவல் ஆய்வு குழுவில் அனைத்து கட்சிகளையும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இந்த முடிவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி விமர்சனம் வேண்டாம். நீங்க மானிய கோரிக்கை பேசுகிற போது 6 நிமிடங்கள் பொதுவான நன்றிக்கு எடுத்துக்கொண்டீர்கள். மானிய கோரிக்கை மீது வாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் முற்றிலுமாக தடுக்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே இதற்கென்று தனி காவல் பிரிவு அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் மே 10 முதல் இன்று வரை ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கோவில்பட்டி அருகே கரடி குளத்தை சார்ந்த 19 வயது சஞ்சய் தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சுத்தமல்லி பகுதியை சார்ந்த 23 வயதுடைய ராமலட்சுமி ஒரு ஆணுடன் தொலைபேசியில் பேசியதற்காக தனது சகோதரனால் முத்துகிருஷ்ணனால் ராமலட்சுமி
அருவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் உயிரிழந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே தெற்கு மயிலோடை பகுதியிலே சேர்ந்த 18 வயது அபிசெல்வியின் மரணம் முதலில் தற்கொலையாக பதிவு செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சார்ந்த 19 வயது பட்டியலின இளைஞன் பார்த்திபன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 17 வயது சிறுமி இருவரும் உயிரிழந்த நிலையிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சோழவந்தான் பகுதியை சார்ந்த 19 வயது கல்லூரி மாணவரும் 18 வயது மாணவியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்து பின்னர் காவல்துறையில் பாதுகாப்பு கோரப்பட்டு பெண் காப்பகத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் இளைஞர் தூக்கிட்டு உயர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆக தாவேக ஆட்சியிலே ஆவண கொலைகள், ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத இந்த தைரியத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது. இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் திசை மாறி அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற போதே சொன்னார், ஆளுநரை அனிமல பட்ஜெட் உரை என்பது நீங்கள் எடுத்திருப்பது ஏற்றுச்சொக்காய் கறிக்குறவார் என்று ஒரு சொன்னீர்கள். எங்களுடைய ஆட்சி எப்படி செய்ய போகிறது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் கருத்துக்கள். மாண்பு வெற்றி தளபதியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர் பேசுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் காலையிலே சொன்னேன் உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு. அவர் முடிக்கிட்டு உட்காருங்க. முடிச்சிட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. முடிக்க சொல்லுங்க. போன ஆட்சியில தான் 70% இந்தியாவிலே அதிகமாக தலித்துக்கு எதிரான குற்றங்கள் பதிவுபட்டிருக்கு. இதுதான் உண்மையான டேட்டா. அதனால வந்த 100 நாள்ல எங்க ஆட்சியில் அதிகமாயிருச்சு சொல்லணும். உங்க ஆட்சியோடைய கண்டினியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்க நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம் பதிவு பண்றோம். குறைகளை விட்டுட்டு மானிய குறை விவாதத்துக்கு வரட்டும்ங்கறத நான் கேட்டுக்கிறோம். மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க அவர் பேசட்டும். மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. திமுக ஆட்சியிலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேகா தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி. மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க மே 26 மே மாதத்திலே தென்காசியிலே 6 இளைஞர்கள் மேல் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இருக்கு சார், நடந்திருக்கு. உண்மைதானங்க சொல்றேன், உண்மையதான் சொல்றேன். விழுப்புரம் கோட்டக்குப்பத்துக்கு அருகே இடுகாடு கொடுத்து நடந்த பிரச்சனையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தாக்கப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேங்கவயல் பிரச்சனைகளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேங்கவயல் பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த தலித் சகோதரருடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சாங்களோ அதே தலித் சகோதரர் மேல எஃப்ஐஆர் போட்ட ஆட்சி உங்க ஆட்சி. வேங்கவயல் பிரச்சனை இல்ல. பதில் சொல்ல முடியுமா? வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியுமா? தேவையில்லாமல் வந்த 100 நாள் ஆட்சியை தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. 70% தலித் அட்ராசிட்டி அதிகமானது உங்களுடைய ஆட்சியில். வேங்கவயல் பிரச்சனைல மலம் கலந்த தண்ணீரை தொட்டில கலந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, திமுக ஆட்சியில அந்த குழந்தைங்க யாரெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சு அதே குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கலந்திருக்காங்க. யாராச்சும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களே மலத்தை வந்து டேங்க்ல கலந்துட்டு அவங்க குழந்தைய குடிக்க விடுவாங்களா?
இது எவ்வளவு பெரிய அநியாயம் உங்க ஆட்சியில் நடந்தது. வேங்கவயல் பிரச்சனையில மழை கண்ணி தலித் சகோதரிகளை கைது, தலித் சகோதரி எஃப்ஐஆர் போட்டது உங்க அரசு. அதனால பொய்யான தகவல்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உண்மைக்கு மாறான தகவல், உண்மைக்கு மாறான தகவல், உண்மைக்கு மாறான தகவல் சொல்றோம். மானிய கோரிக்கை போக சொல்லுங்க. தேவையில்லாம அரசை பழி சொல்லக்கூடிய செயலை செய்ய வேணாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினர் நேரு, மாண்பு இருங்க, மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே என் நேரு. பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வேங்கவயல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு எங்குமே நடக்கக்கூடாது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. 2022 டிசம்பர் 24 வேங்கவயல் சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் 26 புகார் தரப்பட்டுச்சு. புகார் அளிக்கப்பட்ட அன்னைக்கே இந்த விஷயம் தொடர்பாக வெள்ளனானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி 2023 ஜனவரி மாதம் 14 இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு சிலர் வழக்கு போட்டாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 29/2023 அன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைச்சாங்க. இந்த வழக்கிலே அன்றைக்கு சிபிசிஐடி 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினாங்க. பல பேருடைய அலைபேசி எண்கள், தொலைத்தொடர்பு தகவல்கள் ஆய்வு செஞ்சாங்க. சிலர்கிட்ட உயிரியல் மாதிரி எடுத்து டிஎன்ஏ பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 3 பேர் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு ஜனவரி 2025 நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. ரொம்ப சென்சிட்டிவான இந்த வழக்கை எங்க தலைவர் தலைமையிலான அரசு ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் அன்றைக்கு என்ன இந்த சம்பவம் நடந்தது, இது மாதிரி சம்பவத்துக்கு ஆதரிச்சு எங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் பதிவு போட்டார். பதிவு போட்டுட்டு அப்புறம் அந்த பதிவே நீக்கிட்டார். பதிவை நீக்கினாலும் அதனுடைய இருக்கு. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். நீங்க நான் சொல்றதை கேட்கிறேன். அன்னைக்கு இருந்த சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற சிடி நிர்மல்குமார் அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சம்பவத்திலே கலவரத்தை ஏற்படுத்தணும்னு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே குற்றவாளிகள் சொல்லி சமூக வலைதளத்திலே போஸ்ட் போட்டார். அதன் பிறகு அவர் பல காரணத்தால் அவர் போட்ட பழைய போஸ்ட் எல்லாம் தேடி டெலீட் பண்ணிட்டார். ஆனாலும் அவர் போட்ட ட்வீட்டுக்கான ஆதாரங்கள் ஸ்கிரீன் ஷீட்டாக இருக்கிறது. சரி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் கொஞ்சம் இது மட்டும் சொல்லிட்டு, அதாவது உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிட்டு வர்றார். அதாவது அவர் கூறிய விஷயங்களில் நான் இந்த சிபிசிஐடிக்கு ஜனவரி 14 உத்தரவிடப்பட்டதாக கூறினார். அதாவது ஜனவரி 14 சிபிசிஐடிக்கு. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போது முதல்வர், முன்னாள் முதல்வர், அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர் இதே சட்டப்பேரவையில் இந்த வழக்கு குறித்து, இதில் கைது செய்யப்பட்டது குறித்து பல தகவல்களை தெரிவித்தார். அதுல நிறைய அந்த வழக்கையே அவங்க பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணாங்கன்னு அப்பதான் தெரியும். ஏன்னா அந்த வழக்கையே பொலிட்டிக்கலா முடிக்கணும்னு பார்த்தாங்க, பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ண முடிக்க பார்த்தாங்கன்னு தெரிஞ்சா அதற்கப்புறம் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருடைய வீடியோக்கள் கிடைச்ச பிறகு அப்போது வெளியிடப்பட்ட அடுத்த நிமிடமே நான் 13 எப்போ வெளியிடப்பட்டேன். அடுத்த இதுல எந்த விதத்திலும் யாரையும் குற்றம் சாட்டல. அதுல சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இருப்பதாக பதிவு செய்யப்பட்ட உடனே அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பதிவு செய்தாரோ, அப்ப முதல்வர் என்ன இந்த அவையில் பதிவு செய்தாரோ அதற்கு நேர்மாறாக தான் வழக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கல. 4 வருடங்கள் 3-4 வருடங்கள் அந்த வழக்கு சம்பந்தம் வாயை திறக்கல. அந்த வழக்கை மொத்தமாக மூடி மறைத்து அதில் யாரு உண்மை குற்றவாளி என்பதை வெளியில தெரிய விடாமல் செய்ததும் அப்ப முதல்வர் அதை தவறாக ஹேண்டில் பண்ணான்றதா. அதுல இப்போ வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை வெளியே தெரிய விடாமல் ஹேண்டில் பண்ணி அதை பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணான்றத ஒரே காரணம் தான். இப்போ வரைக்கும் அதில் இருந்த பட்டியலின மக்கள் அனைவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டது எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு. அதுல லாபகமாக அவர் 14 சிபிசிஐடிக்கு உத்தரவு. அதுக்கு முன்னாடி இதே அவையில அப்ப முதல்வர் என்ன இங்க வாசிச்சாரு, அந்த சம்பவம் குறித்து என்ன பேசினாலும் சேர்த்து சொல்லுங்க. அவங்க சொல்லி முடிக்கட்டுமே. அவங்க சொல்லி முடிச்சோன்னு நீங்க பேசுங்க. நீங்க சொல்லி முடிங்க. மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் நீங்க பண்ணீங்க. மாண்புமிகு கே என் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
அவர் போட்ட ட்வீட்டுக்கான ஆதாரங்கள் ஸ்கிரீன்ஷாட் இருக்கிறது. சரி, நாங்க தான் அந்த அங்கெல்லாம் போகல வரலன்னு சொல்றீங்க. நான் மீண்டும் குற்றம் சொன்னதாக நீங்க நினைக்கக்கூடாது. சரி, இப்போ வேங்கவேலுக்கு எங்கள் தலைவர் போகலன்னு சொல்றீங்களே, நாங்க உறுதியாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சோம். குற்றவாளிகள் முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் என்ற குற்றவாளிகளுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திண்டுக்கல் நீங்க சொல்றீங்க முதலமைச்சர்லாம் போகலன்னு. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அடுத்த தங்கமாப்பட்டியில் அரசு உயர்நிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மனித கலவு கலந்துருக்காங்க. அதுக்கு இப்போ இந்த முதலமைச்சர் போனாரா? முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? இந்த சம்பவத்தில் யார் மேலாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுல ஏதாவது ஒன்னாவது முதலமைச்சர் போனாரா? சொல்லுவாங்களான்னு கேட்டுக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர். மிக பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக கேட்டோம். எங்களுடைய பதிவை நாங்கள் பண்ணிவிட அது கொஞ்சம் அமைதியா இருந்து கேட்க சொல்லுங்க. அதற்கு அண்ணன் நேரு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பேசி முடிச்சிடுறேன். வேங்கவயல் பிரச்சனை ஒரு அரசை வழி நடத்தியவர்கள் 5 வருடம். நீங்கள் அரசு என்ன செய்திருந்தா கொஸ்டின் கேட்கணும். ட்விட்டர்ல போட்டாங்க, மெசேஜ் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணாங்கறதெல்லாம் விட்டுருவோம். அரசுடைய முடிவு என்ன? உங்களுடைய அரசு ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டது? அதற்கு நான் பேசுறேன். நீங்க விளக்கம் கொடுத்தீங்கல்ல, நான் விளக்கம் கொடுக்கும் பொழுது அண்ணன் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கான கேள்விகள் நானும் கேட்கிறேன். பிரச்சனை நடந்ததுக்கும் 2025 அவங்க முடிவு எடுத்ததுக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்கும்? நம்பர் 1, இவங்க அந்த 3 பேர் சொன்னாங்களே, அந்த 3 பேருமே பட்டியலின சகோதரர்கள், அதே கிராமத்தில் இருக்கிறவங்க. இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க கேட்டது என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. மாநில அரசுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கேட்டது, எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்கொயரியிலே இருந்து நீங்க காலம் கடத்துறீங்க, ஆதிக்கவாதிகளுக்கு நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. இது சொன்னது நாங்க கிடையாது, கூட்டணி கட்சிக்குள்ள உங்களோட இருந்தவங்க. அதற்கப்புறம் பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனை வந்தவொடனே அது எப்ப தெரியுமா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க? அம்பேத்கர் புத்தக வெளியீடு விகடன் மூலம் நடத்தப்பட்டது. அதில் அந்த ஸ்டேஜ்ல வேங்கவை மக்களை பார்த்தது எங்களுடைய தலைவர். நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து முடிச்ச உடனே அடுத்த 15ஆம் நாள் இந்த கேஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றேன், இந்த போன ஆட்சியில் எல்லாருக்கும் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இல்ல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலயும் நான் பழி சொல்லல, குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கைய வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீ சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி கவின் சப்ஜெக்டும் சரி, இந்த அரசு வந்தவன எப்படி கைது செஞ்சாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஆணவ படுகொலையை முற்றிலுமா ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. இதுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண வரல. ஏன் போல முதலமைச்சர் போல அதெல்லாம் நான் கேட்கவில்ல. ஏன் ஆக்ஷன் எடுக்க தாமதம்? 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த காவல்துறை? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல, ஒரு எஸ்ஐ லெவல்ல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரியும், கேஸ் ஃபைல் பண்ணா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 2.5 வருஷம் அது இழுத்ததுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு, அரசியல் பின்னணி இருக்குங்கிறதா மக்கள் பேசல, கூட்டணி கட்சிகள் பேசினாங்க. வேங்கவேல் பிரச்சனையை சிபிஐக்கு ஏன் கொடுக்கல அன்னைக்கு, அததான் நாங்க பதிவு பண்ணோம். அதனால இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்விட்டர் இதெல்லாம் விட்டுட்டு 5 வருஷ ஆட்சியில 70% தலித் சகோதரர்களுக்கு எதிராக கிரைம் பதிவுபட்டிருக்குங்கிறது நேஷனல்ல கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது.
இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரிப்போர்ட் தலித் உங்களுக்கு எதிராக லாஸ்ட் 5 வருஷம். இந்த ஆதாரத்தை நாளை காலையில் உங்கள்கிட்ட கொடுக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். இந்த அரசு, எங்களுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நேர்மையாக துரிதமாக முடிவு எடுப்பார். இது எந்த சாதிக்கும் சார்பு அரசு கிடையாது, சமத்துவக்கான அரசுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் முடிச்சிருங்க. மாண்புமிகு கொடுக்க உட்காருங்க. அவர் சொல்லிட்டீங்க. ஏங்க இல்ல அமைச்சருங்க, இல்ல அவர் அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர். சொல்லுங்க நீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதித்துறை அமைச்சர்